ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தவும் அழிக்கவும் முடியும். பழைய நாட்களில் தேவன் ஒரு முக்கியமான சட்டத்தை கொடுத்தார். அது நீங்கள் தேவனிடம் சொல்லும் வாக்குறுதி மிகவும் முக்கியம். ஒரு மனிதன் தேவனுக்கு முன் ஒரு பொருத்தனை செய்தால் அதை அவன் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது தேவனோடு செய்த உடன்படிக்கை. ஆனால் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பும் இருந்தது. ஒரு பெண் திடீரென ஒரு பொருத்தனை செய்தால் அவளுடைய தந்தை அல்லது கணவன் அதை கேட்டு ஒப்புக்கொண்டால் அது நிலைத்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை மறுத்தால் தேவன் அவளை மன்னிப்பார். இதன் மூலம் தேவன் சொல்ல விரும்பியது என்ன? நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். நாம் கோபத்தில் உணர்ச்சியில் சொல்லும் வார்த்தைகள் நம்மை பாதிக்கலாம். ஆனால் சிந்தித்து நம்பிக்கையுடன் பேசும் வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் உங்கள் வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இதுபோன்ற வேதாகம கதைகளை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.